நரகத்தினுடைய நெருப்பு என்பது, வேதனை என்பது உலகத்தின் நெருப்பை விட, அனலை விட, உஷ்ணத்தை விட 70 மடங்கு அதிகம் நாங்க சொல்லலாம். அப்ப அந்த நேரத்துல நாம அல்லாஹ்விடத்துல அந்த வேதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோருக்கு நாம கட்டுப்பட்டு நடக்கணும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் அது போன்ற வேதனையில் சிக்கிவிடக் கூடாது, அவர்கள் நரகத்துக்குரிய பாதையை தேர்ந்தெடுத்து விடக் கூடாது என்றால் பெற்றோர்கள் அவர்களை சரியான முறையிலே உருவாக்க வேண்டும். தங்களுடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சீர்படுத்திக் கொண்டால் தான் 2 பேருடைய செயலும் சரியாக அமைகிற பொழுதுதான் ஒரு குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக, அல்லாஹ் குறிப்பிடுவதை போல கண் குளிர்ச்சி மிக்க குடும்பமாக அது ஆகும். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மதரசா நிறைவு நிகழ்ச்சியில நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு முறையும் நடைமுறையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே 2 பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லித் தருவதன் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒரு பிரார்த்தனை, பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுன். எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கை துணைகளிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிலிருந்தும் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்து. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்களை இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக ஆக்கிவை. இது பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இரண்டாவது பிரார்த்தனை, பிள்ளைகள் பெற்றோருக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இறைவா, சிறிய பிராயத்தில் என்னுடைய பெற்றோர் என்னை வளர்த்ததை போல அவர்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்கின்ற பிரார்த்தனை. இந்த 2 பிரார்த்தனைகளையும் நாம் ஆழமாக சிந்தித்தாலே ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு பெற்றோருக்கு மிக முக்கியமான மகிழ்ச்சி என்பது, கண்குளிர்ச்சி என்பது, தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலே அவர்கள் ஒழுக்க சீலர்களாக, மார்க்கப்பட்டுள்ளவர்களாக, சுவனத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கும் பொழுதுதான் இறை நம்பிக்கையுள்ள முஸ்லிம்களான பெற்றோர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் என்று முதலாவது பிரார்த்தனை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. அதைத்தான் அந்த பிரார்த்தனை இறைவனிடத்திலே நம்மை கேட்க சொல்லுகிறது. கண்குளிர்ச்சியை இறைவா என் பிள்ளைகள் விஷயத்தில் எனக்கு ஏற்படுத்து, மகிழ்ச்சியை தா. என் பிள்ளைங்க நாளை மறுமை நாளிலே வந்து நிற்கின்ற பொழுது நான் கண் கலங்குவதை போல, நான் வருந்துவதற்கு தகுந்த அடிப்படையிலே அவர்களுடைய நிலை இருந்துவிடக் கூடாது. மறுமையிலே அவர்களுடைய நிலை சுவனத்திற்குரிய வாழ்க்கையை பெற்றக்கூடியதாக, சுவனத்தை நோக்கி நடைபோடக்கூடிய சிறுவர்களாக, பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய ஆசையும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் என்று அந்த துஆ நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்புகின்றோம். மதரசாவிலே மார்க்க கல்வியை கற்கிறார்கள், குர்ஆனை ஓத பயிலுகிறார்கள், துஆக்களை மனனம் செய்கிறார்கள், சூறாக்களை மனனம் செய்கிறார்கள், மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை தெரிந்து கொள்கிறார்கள், கொள்கை விளக்கத்தை அறிந்து கொள்கிறார்கள், வரலாறுகளை தெரிந்து கொள்கிறார்கள், ஒழுக்கத்தை தெரிந்து கொள்கிறார்கள். இப்படி மார்க்கம் என்னவெல்லாம் சொல்லித் தருகிறதோ அதையெல்லாம் இந்த மதரசாக்களின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். பெண் பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற இந்த விஷயம் வாழ்க்கையில் அவர்களுடைய நடைமுறையில் வர வேண்டும் என்றால் அது பெற்றோர்களாகிய நம்முடைய கையில் தான் இருக்குது.
நம்முடைய தொடர்பு எப்படி முடிந்துவிடக் கூடாது? மார்க்க தொடர்போடு என் பிள்ளைய வளர்க்கணும். மதரசாவுக்கு அனுப்பிட்டனா அதோடு என் வேலை முடிஞ்சிடுச்சு. என் பிள்ளை குரான் ஓத கத்துக்கிட்டானா அதோடு என் வேலை முடிஞ்சிடுச்சு. மதரசாவில் போய் 4 ஹதீஸ்களை குரான் வசனங்களை கற்றுக்கொண்டு வந்து விட்டானா அதோடு என்னுடைய பணி என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று பெற்றோருடைய நிலை இருக்கக்கூடாது. பெற்றோர் என்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தன் செயலின் மூலமாக உருவாக்கக்கூடிய கண்ணாடி பிம்பங்கள். பெற்றோரை பிரதிபலிப்பவர்கள் தான் பிள்ளைகள். நீங்கள் 1000 சொன்னாலும், மதரசாவில் 1000 பாடங்கள் எடுக்கப்பட்டாலும் அந்த பாடங்கள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லி தரப்பட்ட தகவல்களாக அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்களுடைய சிந்தனையிலே ஆழமாக பதிந்திருக்கும். ஆனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் அது பிரதிபலிக்க வேண்டும் என்றால் அது பெற்றோராகிய நம்முடைய கையில தான் இருக்குது. நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பார்த்து வளரக்கூடியவர்கள் தான் பிள்ளைகள். அப்ப நாம் நம்முடைய செயல்களை சரியாக அமைத்துக் கொள்வதன் மூலமாகத்தான் பிள்ளைகளை சரியாக உருவாக்க முடியும். பிள்ளைகள் மார்க்கத்தை கத்துக்கிட்டாங்க, இறையச்சத்தை பத்தி கத்துக்கிட்டாங்க. வீட்டில் வந்தால் அந்த இறையச்சத்தை குழி தோண்டி புதைக்கின்ற காரியங்கள் அவர்கள் முன்னால் நடந்து கொண்டிருக்கும் என்றால் அவர்கள் கற்றுக்கொண்டு வந்ததிலே, மனனம் செய்த ஹதீஸ்களிலே, மனனம் செய்த குரான் வசனங்களினால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்க பார்க்கிறது இறையச்சத்துக்கு எதிரான விஷயங்களை பார்க்கிறார்கள். நம்முடைய பெற்றோர் நாம் பொய் சொல்கிறார்கள், நம்முடைய பெற்றோர் அடுத்தவரை பற்றி பேசுகிறார்கள், நம்முடைய பெற்றோர் தொலைக்காட்சியிலேயே நேரத்தையும் கழிக்கிறார்கள், நம்முடைய பெற்றோர் நம்மை சமாளிக்க முடியாமல் நமக்கு செல்போன்களை கொடுக்கிறார்கள். இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் நமக்கு நம்முடைய பெற்றோர் சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவனுடைய மனசுல ஆழமாக பதியும். அப்ப பெற்றோர் என்பவர்கள் பிள்ளைகளை தங்களுடைய செயலின் மூலமாக உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். நாம நரகத்திலிருந்து தப்பித்தால் மட்டும் போதும் என்று நினைக்க கூடாது. நாம் தப்பிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம செய்யணும். திருமறை குர்ஆனில பல்வேறு விதமான நிகழ்வுகளை, அறிவுரைகளை, வரலாறுகளை இறைவன் குறிப்பிடுகிறான். அதில் மிக முக்கியமானது லுக்குமான் என்கின்ற நல்லடியாரை பற்றிய வரலாறு. அவர் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செஞ்சார், தாம் பிள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார். அதனால் இறைவன் அவரை திருமறை குர்ஆனுடைய வரலாறுகளில் ஒரு வரலாறாக பதிவு செய்து நமக்கு பாடம் எடுக்கின்றார். அவர் என்ன சொன்னார் யோசிச்சு பாருங்க. கொள்கையை சொல்லிக் கொடுக்கிறார், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார், வணக்க வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கிறார். பெற்றோராகிய நான், தந்தையாகிய நான் எல்லா நேரமும் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது. நீ ஸ்கூலுக்கு போவே, வெளியே போவே, வெளியூருக்கு போவே, வேலைக்கு செல்வாய், 4 இடத்துக்கு நீ செல்வாய். இப்படி செல்லுகின்ற பொழுது எல்லா நேரமும் உன்னை நான் கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் இறைவனுடைய பார்வை உன் மீது எல்லா நேரமும் இருக்கும் என்பதை தன்னுடைய மகனுக்கு சிறிய பிராயத்திலேயே அவர் பதிய வைக்கிறார். இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல், கடுகின் விதையளவு இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு பாறைக்குள்ளே மறைந்திருந்தாலும் கூட யஅதி பிஹில்லாஹ், அல்லாஹ் அதை கொண்டு வருவான். ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்குள்ள கடுகின் விதையளவு இருக்கக்கூடிய ஒரு சிறிய பொருள் மறைந்து கிடந்தாலும் கூட அது அல்லாஹுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. மனிதர்களுடைய கண்களை விட்டு அது மறைந்து விடலாம், ஆனால் இறைவனுக்கு தெரியும் என்று தன்னுடைய மகனுக்கு பதிய வைக்கிறார். இதை போன்ற அறிவுரையை எத்தனை பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருப்போம். நீ எங்கு சென்றாலும் சரி, எத்தனை மனிதர்களுடைய கண்களில் மண்ணை தூவினாலும் சரி, மறைந்து விட்டாலும் சரி, அல்லாஹ்வை விட்டு உன்னால் மறைய முடியாது என்பதை எத்தனை பேர் சொல்லியிருப்போம். யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவுரைகளை நாம கொடுக்கிறோமா? முதல்ல அதெல்லாம் மதரசாக்களில் சொல்லித்தரப்படுகின்ற வெறுமனே பேப்பர்கள் இருக்கின்ற பாடங்களாக மட்டும் நாம் பார்க்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும். அந்த பாடம் தான் அவர்களுடைய வாழ்வில் பிரதிபலிக்கும். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டோம். மார்க்கத்தை பற்றி பெற்றோர் சொல்வதற்கு
யோசிக்கின்றோம், தயங்குகின்றோம். மார்க்க அறிவுரைகளை அவர்களுக்கு வழங்குவதற்கு தாமதப்பட்டுகின்றோம், அலட்சியப்படுத்துகிறோம். ஏன் தெரியுமா? நாம ஒழுங்கா இல்லாததுனாலதான். நாம ஒழுங்கா இருந்தா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிடலாம். நாம சரியாக நம்முடைய செயலை அமைத்துக் கொள்ளாத பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வதற்கே நாம தயங்குவோம். நாம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பிள்ளைய எப்படி பார்க்க வேணாம்னு சொல்றது? நாம செல்போன்லயே எந்நேரமும் உட்கார்ந்து இருக்கிறோம், எப்படி பிள்ளைய பார்க்க வேணாம்னு சொல்றது? நாம பொய் பேசுறோம், நம்ம பிள்ளைய பார்க்கிறான், நாம எப்படி பொய் பேச வேணாம்னு சொல்றது? நாம தொழாம உட்கார்ந்து இருக்கிறோம், நாம எப்படி நம்முடைய பிள்ளைய தொழுன்னு சொல்றது? நாம் சரியாக நம்முடைய செயல்களை அமைக்காத காரணத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல நாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளை மேல நமக்கு அக்கறை இருக்குதுன்னா நாம பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லி வீடுகள்ல நம்முடைய செயலின் மூலமாக அவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டும். எல்லாத்தையும் நாம வாய்ப்பை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு எந்த பயனும் கிடையாது. என் புள்ள மதரசாவில் படிக்கிறான், அது போதும்னு நினைச்சோம்னா அது நமக்கு நாமே வைத்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய பிள்ளைகள்ல நாம சரியாக நடக்காத வரை மதரசாக்களில் பயின்றாலும் சரி, அது வெறுமனே பாடங்களாக அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்களே தவிர அவர்களுடைய வாழ்வின் நடைமுறைக்கு வராது. வாழ்க்கையின் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் முதல்ல நம்ம வாழ்க்கையை நாம சரிப்படுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபி தோழர்களை பற்றிய சில தகவல்களை நாம இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். உபாதா ரலியல்லாஹு அவர்கள், அவர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகிறார், மார்க்கத்தை போதிக்கிறார். எப்படி போதிக்கிறாரு? விதியை நீ நம்பிக்க, உனக்கு வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும், பல சிரமங்கள் வரும். என்ன சிரமம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, விதியின் மீது ஆழமான நம்பிக்கை வை என்று உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு மார்க்க அறிவுரை சொல்லி இருக்கிறார் என்பதை ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அதே போல உமைர் பின் ஹபீப் என்கின்ற ஒரு நபித்தோழர், அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார். இந்த உபதேசம்லாம் இன்னைக்கு நம்ம செய்யறதே கிடையாது. என்ன உபதேசம் செய்யறாரு தெரியுமா? ஈயாக்க முஜாலசத்த சுஃபஹா, மூடர்களோடு நீ சேர்ந்து அமர்வதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன். கெட்டவனோடு நீ பழகாத. ஏன் தெரியுமா? இன்ன முஜாலசத்தஹும் தாஉன், அவர்களோடு நீ பழகுவது ஒரு நோய். நம்ம புள்ள இருக்குது, அவன் பழகக்கூடிய ஒரு பையனுக்கு பிள்ளைக்கு ஒரு நோய் இருக்குது, உடம்பு சரியில்லை, அம்மை போட்டிருக்குன்னு வைப்போம். அம்மை போட்டிருக்கு, போய் பழக விடுவோமா? போய் அவனோட சேர விடுவோமா? அவங்க வீட்டுக்கு போக விடுவோமா? விட மாட்டோம். ஏன்? என் பிள்ளைக்கும் ஒட்டிக்குச்சுன்னா, என் பிள்ளைக்கும் அந்த நோய் வந்துருச்சுன்னா பயப்படுகிறோம். அதுபோல இந்த நபித்தோழர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யறாரு, கெட்டவனோட மூடனோட நீ போய் சேராத, ஏன்னா அது ஒரு நோய். எப்படி உடலில் இருக்கின்ற நோய் இன்னொருவனுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதுபோல அவனுடைய கெட்ட செயல் உன்னையும் தாக்கிவிடும், உன்னையும் அரித்து விடும், உன்னுடைய இரையச்சத்துக்கும் சவாலாக அமைந்து விடும். அதனால் அவனோடு நீ சேர்ந்து விடாதே, கெட்டவனோடு நீ பழகாதே. தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்துவிட்டு பல நல்ல விஷயங்களையும் அவருக்கு சொல்றார். அல்லாஹ்வை நீ எல்லா நிலையிலையும் ஆழமாக நம்பு, நன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லு, தீமையை தடு, பல சிரமங்கள் வரும், அதில எல்லாம் பொறுமையாக இரு, அல்லாஹ்வுடைய கூலியை மட்டும் நீ எதிர்பார் என்று இப்படி பல விஷயங்களை அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார். இப்படியான உபதேசங்களை நாம் செய்கின்றோமா? யோசித்து பாருங்கள். இது போன்ற பல நபித்தோழர்களை பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க அறிவுரைகளை உபதேசங்களை செய்தார்கள். காரணம், அவர்கள் சரியாக இருந்தார்கள், பெற்றோர்கள் கரெக்டா இருந்தாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை வழிகெடுப்பதற்கு பெரிய விஷயம்லாம் வேணாம், அவன் கையில் இருக்கிற போனு போதும். இப்ப மதரசாவுக்கள்ல பார்த்தோம்னா இந்த மதரசாவில் அறிவுரை சொல்லுவாங்க, போய் கேம் விளையாடாத அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க, போனை போய் பார்த்துக்கிட்டே இருக்காத அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க, யூடியூப்லயே கிடக்காத அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க.
டிவி பார்க்காத அறிவுரை சொல்லுவாங்க, படம் பார்க்காத, பாட்டு கேட்காத, இப்படி மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை பற்றி அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க. வீட்டுக்கு போன உடனே அம்மா கையில அல்லது வாப்பா கையில போனை பார்ப்பான். பார்த்த உடனே அவன் கேட்பான். அந்த போனை இவன் எடுப்பான். எடுத்தா இப்போ கண்டிக்க வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறோம்? பெற்றோர்களாகிய நாம தான் இருக்கிறோம். இப்ப என்ன பண்ணிடுறது? கொடுத்துடுறது. கேட்டா அடம் பிடிக்கிறான், வேற வழி இல்ல. சாப்பிட மாட்டேங்கிறான், வேற வழி தெரியல. எங்களை வேலை பார்க்க விட மாட்டேங்கிறான், வேற வழி தெரியல. கையில எடுத்து கொடுத்துடுறது. கையில எடுத்து கொடுத்துட்டா அவன் அதுலயே மூழ்குறான். தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுது, காதுல இவனுக்கு விழ மாட்டேங்குது. தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுறது விழல ஒரு பக்கம். நீங்களே கூப்பிடுங்க உங்க பிள்ளைய. செல்போனை கையில வைக்கிறான், விளையாடுறான், வீடியோ பார்க்கறான், ஃபேஸ்புக் போறான், யூடியூப் போறான். அந்த நேரத்துல உங்க பிள்ளைய நீங்க கூப்பிடுங்க, அவனுக்கு உஷாரே இருக்காது. நீங்க கூப்பிடுறது காதுல விழவே விழாது. இப்படி மூழ்கடித்து விடுவோம். அடுத்தது பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புன்னு மதரசாவில் வைப்பாங்க. பெற்றோர் என்ன தெரியுமா சொல்றது? எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே இருக்கிறான், ஏதாவது அறிவுரை சொல்லுங்கிறது. எனவே இவங்க எடுத்து கொடுத்த மாதிரி செல்போன் இருந்தா அப்படி வச்சு புடி அப்படின்னு கொடுத்த மாதிரி அவங்கள்ட்டே அதை சொல்றது. அப்ப இங்க சரி செய்ய வேண்டிய இடத்தில் யார் இருக்கின்றோம்? நாம தான் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பாடம் நடத்துவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க. அந்த அறிவுரை பலனளிக்க வைக்கக்கூடிய இடத்துல, நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துல பெற்றோர்களாகிய நாம் இருக்கின்ற பொழுது நாம் தான் நம்முடைய நிலையை சரி செய்யணும். நம்ம நேரமே செல்போன்ல எல்லா நேரமும் கழியுது, செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா அவனும் அதைத்தான் பார்ப்பான். நம்ம செயலைத்தான் பிள்ளைங்க பார்க்கும். நம்ம போய் பேசுறோமா அவன் பேசுவான். நம்ம தொழாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோமா அவனும் அப்படியே வீட்டுல உட்காருவான். நம்ம அடுத்தவனை பத்தி புறம் பேசுறோமா அவனும் நாளைக்கு பேசுவான். அப்ப நம்முடைய பிள்ளைகளை செயலை, நம்முடைய செயல்களை தான் பார்க்குது. செயல்களை பார்க்கிறதுங்கிற பொழுது அந்த செயல்களை நாம் சரியாக அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த செயல் அவர்களுடைய வாழ்வில் பிரதிபலிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இருந்த அந்த சிறுவர்களை அப்படித்தான் அவர்கள் அந்த உளவியல் ரீதியாகத்தான் பக்குவப்படுத்தினாங்க. சின்ன பையன் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் முந்தி கொண்டு போய் சலாம் சொல்லுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்னு. ஏன் பொடி பையன் உனக்கு நான் சலாம் சொல்லணுமா? இப்படி பார்க்கல ரசூலுல்லாஹ். சின்ன பையனா இருந்தாலும் அவனுக்கு ரசூலுல்லாஹ் போய் சலாம் சொன்னாங்க. ஏன்? நாம் அவனுக்கு முந்திக் கொண்டு சலாம் இன்றைக்கு சொன்னால் நாளைக்கு அவன் தன்னால் சலாம் சொல்லுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. நாளைக்கு அவன் தன்னால் ஆட்டோமேட்டிக்கா சலாம் சொல்பவனாக மாறி விடுவான். நபித்தோழர்கள்லாம் எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரசூல்லா இருக்கிறாங்க, ரசூல்லா சாப்பிடுறாங்க. இடது பக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார், வலது பக்கம் ஒரு சின்ன பையன் இருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் இடது பக்கம் தான் அபூபக்கர் இருக்கிறார்ல, அபூபக்கருக்கு கொடுத்துடுவோம், இப்படி ரசூலா செய்யல. ஏன்? நபிகள் நாயகத்தின் சொல் வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய சொல் இருக்குது. பக்கத்துல சின்ன பையன் தானே இருக்கிறான், அவன் என்னத்தை கேட்க போறான்னு ரசூலுல்லாஹ் இடது பக்கத்தில் இருக்கிற அபூபக்கருக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இவர் ஒன்னு சொல்லிட்டு இவங்களே இப்ப மாத்தி செய்யறாங்கன்னு அவனுடைய உள்ள அந்த சின்ன பையனுடைய உள்ளத்துல பதியும். அப்போ சிறுவராக அந்த நபித்தோழர் இருந்தாலும் கூட, சிறிய வயதுடையவராக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் அவரிடத்துல கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நீ அனுமதி தந்தின்னா அபூபக்கருக்கு கொடுக்குறேங்கிறாங்க. இல்ல அல்லாஹ்வுடைய தூதரே நானே குடிக்கிறேன் அவர். அப்ப எப்படி ரசூலுல்லாஹுடைய செயலை பாருங்கள். என்ன சொன்னாங்களோ அந்த சொன்ன சொல்லை செயல் வடிவத்திலே சிறியவர்களிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ரசூலுல்லாஹ் அந்த சிறியவர்களை உளவியல் ரீதியாக பயிற்றுவித்தார்கள். இன்றைக்கு இந்த நிலைதான் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றோம். அறிவுரை சொல்லப்படுகிறது, அறிவுரையை கேட்டுவிட்டு வீட்டுக்கு வருகின்றான். வீட்டுக்கு வந்தவுடன் அந்த அறிவுரையை அவன் செயல்முறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை நாம் தான் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாம ஏற்படுத்தி கொடுக்காம நாமளே அதை மீறுவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்றால்
பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய செயலின் மூலமாக அவர்களுடைய எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு எச்சரிக்கையோடு நாம அவர்களை உருவாக்க வேண்டும். தவறு செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்றால் சொல்லப்படுகின்ற அறிவுரை எதற்குமே பயனில்லாமல் போய்விடும். அப்ப நாம அவர்களை சரியான முறையிலே பக்குவப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு நடைமுறை. அதே போல பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, பெற்றோர்களுடைய சொல் பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். எந்த விஷயத்துல? நல்ல விஷயத்துல மார்க்க விஷயத்துல பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய பெற்றோர் நம்மை கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்க, சிரமப்பட்டு நம்மை வளர்க்கிறார்கள். நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக பட்டினியாக கிடக்கக்கூடிய தந்தைமார்கள் தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தனக்கு புது ட்ரெஸ் எடுக்கலைனாலும் பிள்ளைக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு எடுத்து கொடுக்கக்கூடிய பெற்றோர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு சுமை தூக்கி வேலை செஞ்சு நம்மளை உருவாக்குறாங்க. அப்ப அந்த பெற்றோருக்கு நாம நல்லது செய்யணும்னா அவங்க மனம் நோகாதபடியாவது நம்ம நடந்துக்கணும். ரசூலுல்லாஹ் பெரும் பாவங்களில் ஒரு பாவமாக நமக்கு சொல்லி தராங்க, உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோருக்கு நோவினை செய்வது பெரும்பாவங்களில் ஒரு பாவம். நரகத்துக்கு அழைத்து செல்லுகின்ற பாவம் நாங்க. அப்ப நரகத்துக்கு அழைத்து செல்லுகிற பாவம்னா பெற்றோருக்கு நோவினை செய்வது என்பது அவங்க மனசு புண்படும்படி அவங்க சொல் பேச்ச நீங்க கேட்கல, எப்ப பார்த்தாலும் செல்போன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, கூப்பிடுறாங்க காதுல வாங்கல, ஒரு வேலை செய்யறாங்க போமான்னு சொல்லி அலட்சியப்படுத்துறீங்கன்னா அவங்க மனம் நோகும்படி நடப்பது, அவர்களை நோவினை செய்வது, அது பெரும்பாவங்களில் ஒரு பாவமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நல்ல குழு குழுன்னு இருக்கா, இந்த வெக்கையை நம்மளால தாங்க முடியல அப்படின்னா நரகத்தினுடைய நெருப்பு என்பது, வேதனை என்பது உலகத்தின் நெருப்பை விட, அனலை விட, உஷ்ணத்தை விட 70 மடங்கு அதிகம் நாங்க ரசூலுல்லாஹ். இது மாதிரி 70 மடங்கு அதிகமான வெப்பம் தான் நரகத்தில் இருக்குது. அப்ப அந்த நேரத்துல நாம அல்லாஹ்விடத்துல அந்த வேதனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பெற்றோருக்கு நாம கட்டுப்பட்டு நடக்கணும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் அது போன்ற வேதனையில் சிக்கிவிடக் கூடாது, அவர்கள் நரகத்துக்குரிய பாதையை தேர்ந்தெடுத்து விடக் கூடாது என்றால் பெற்றோர்கள் அவர்களை சரியான முறையிலே உருவாக்க வேண்டும், தங்களுடைய செயல்களை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி சீர்படுத்திக் கொண்டால்தான் 2 பேருடைய செயலும் சரியாக அமைகிற பொழுதுதான் ஒரு குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக, அல்லாஹ் குறிப்பிடுவதை போல கண் குளிர்ச்சி மிக்க குடும்பமாக அது ஆகும். இறைவன் சொல்வது, அந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லித் தருவது, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு முன்னோடியாக இறைவா எங்களை ஆக்குவாயாக என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இறையச்சவாதியாக ஆவதே சுவனத்திற்குரிய தகுதி தான். ஆனா இறைவன் இங்கே குறிப்பிடுவது, இறையச்சவாதிகளுக்கெல்லாம் முன்னோடியா என் புள்ள மாறணும்னு பெற்றோர் எதிர்பார்க்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்லித்தரான். இறையச்சவாதியே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து இறையச்சவாதியாக மாறணும்னா அப்ப நம்முடைய பிள்ளை எவ்வளவு பெரிய இறையச்சவாதியாக உருவாக வேண்டும். அந்த உருவாக்கம் நம்முடைய வளர்ப்பில் தான் இருக்கிறது, நாம் நடந்து கொள்ளுகின்ற முறையில் தான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மிக மோசமான காலகட்டமாக இருக்கிறது. வழி தவறுவதற்கான அனைத்து வாசல்களும் இலகுவாக திறந்து விடப்பட்டு இருக்கிறது. இதில் நம்முடைய பிள்ளைகள் சிக்கிவிடாமல், சீரழிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நம் நிலையை நாம் கருத்தில் கொண்டு நாம் சில மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறாமல் மார்க்க அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.